திருவிழா கொஞ்சம் 2 நாள்ல வந்து இந்த கோயிலுக்குள்ள நாகம் ஆவணி மாதம் 1812ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் எல்லா கோயில்களையும் விட பெரிய கோயில். 30க்கும் மேற்பட்டவர்கள் வெவ்வேறுபட்ட 4 கண்டங்களில் இருந்து கனடால இருந்து கோலாலம்பூர் மலேசியால இருந்து ஒரு நாகபாம்பு மூலஸ்தானத்துக்கு வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளையார் மாதிரி எந்த ஒரு கோயிலையும் இந்த கோயிலில் பங்கு பெற்றதை பார்க்கறதுல சந்தோஷம். பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்திருக்கக்கூடிய சாத்துப்படி இருக்குல்ல என்னோட வரீங்க சர்வத் பேரையா மானிப்பாய் ஊடாக யாழ்ப்பாணத்தையும் காரநகரையும் இணையக்கூடிய அந்த பிரதான வீதியில் பயணிக்கிறோம். ஒரு பக்கம் நகரத்து சாயல் இருந்தாலும் அதற்கு அண்மித்திருக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய இயற்கை எழிலோடு சேர்ந்த கிராமத்து சாயல் என்பது மனதுக்கு ரம்மியத்தை கொடுக்கும். பொதுவாக இந்த ஆலயங்கள் இவ்வாறான இயற்கையோடு சேர்ந்த சூழல்கள் அமைந்திருப்பது என்பதன் முக்கியமான விடயம். வயலும் வயல் சார்ந்த நிலத்தோடும் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு விநாயகர் ஆலயத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். எப்படி இருக்குது, 2 பக்கமே விவசாய நடவடிக்கைகள், அதை தாண்டி பாதை, அதற்கு நேரே கோவில் காத்திருக்கிறது. காட்டுடையில் நினைக்கிறோம். காட்டுடை அரசடி வீரகத்தி விநாயகருக்கு இன்றைய நாளில் வந்து தேர் திருவிழா மகோற்சவம் எல்லாம் மிக பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றது. இந்த வருஷம் இன்னொரு முக்கியமானதான் இந்த திருவிழா கொஞ்சம் 2 நாளில் வந்து இந்த கோயிலுக்குள்ள நாகம் பிள்ளையா கோயிலுக்குள்ள எப்படி நாகம் வரும் என்று கேட்டால் அது இறைவனுடைய அருளோ என்னவோ தெரியாது. மிக சிறப்பு. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்திருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலில் வந்து ஒரு நிலை இருக்குது. நிலையில் வந்து அந்த வருஷம் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அப்படி பல்வேறுபட்ட பாரம்பரிய ஒரு பழமையான இந்த கோவில், இந்த கோவிலுடைய மகோற்சவத்தினுடைய தேர் உற்சவம் நிறைய பக்தர்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள் வெவ்வேறுபட்ட 4 கண்டங்களில் இருந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா சரி, கனடா சரி, அதே போல ஐரோப்பிய நாடுகள் சரி, நிறைய இடத்துல இதெல்லாம் வந்திருக்கணும். அவருடைய ஞாபகங்கள், இந்த கோவிலுடைய தேர் உற்சவங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். யார் இப்பதான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய காணொலி அனுப்பிங்க. காணொலி குரூப்பில் மறக்காம கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அண்ணன் வேறு என்ன என்ன வச்சுக்கிறீங்க? சர்வத்தை வச்சுக்கிறீங்களா? வசதியாக இருக்கீங்களா? விடுங்க பாப்பம், குடிச்சு பாப்போம் கூட. அம்மா வேலையாண்டா வெள்ளைக்காரன் அஞ்சுறாள் என்ன? இந்த கோயிலில் வந்து முதல் நாங்கள் கும்பாசம் செய்யக்குள்ள இந்த நிலையை எடுத்து வெளியில் வச்ச நாங்கள். அப்போ அந்த நிலையில் எழுதியிருக்குது ஆவணி மாதம் 1812ஆம் ஆண்டு ஒரு கும்பாசம் செய்திருக்கு. இப்போ அதுக்கு முதல் இன்னும் இவ்வளோ காலம் எத்தனை கும்பாசம் செய்தவங்களே தெரியும். அதோட ஆக கூடின காலம் இந்த கோயில். இந்த 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 பிரதேசத்துக்குள்ளே இந்த கோயில் தான் முதல் தோன்றின கோயில்.
மானிப்பா மதுரை பிள்ளையாயில் சேர்ச்சுக்கு பிறகுதான் வந்தது. அதுக்கு முதலே இது வந்துட்டு இருந்தது. அந்த இந்த நிலையை பார்க்க போகிறீங்களோ? நிலையை பார்க்கலாமே. 900 20 19 19 20 800 900 20 21 ஒரு தாழ்ந்தோண்டித்தனமாக ஒரு பிள்ளையார் இருந்தேன்னு சொல்லி வீரகத்தி என்றவர் தான் இதை முதல் இந்த கோவிலை துவக்கி வைத்தவர். அதான் வீரகத்தி விநாயகர். அதுதான் எனக்கு தெரியக்கூடியது. 1950ஆம் ஆண்டு தான் இந்த முன் மண்டபம் கட்டியிருந்தோம். நாங்கள் கேட்கல 2 தரம் கும்பாசம் செய்து நாங்கள் சின்ன 2005 ஒரு கும்பாசம் செய்தது. அதுக்கு முதல் 2060 செய்தது. 1960 தனக்கு இந்த பிள்ளையார் தனக்கு ஒன்றும் செய்கிறே இல்லை. இது வேறு வழிபடுற எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்திருக்கிறேன். எல்லாரும் வழிபட்டு நல்லா இருக்கிறோம். எல்லா வெளிநாடுகள் எல்லாம் போய் நல்ல சீரும் சிறப்பாக வாழுகிறோம் எல்லாரும். ஆனால் அந்த பிள்ளையாரை கவனிக்கணும் இல்லை ஒரு இனி கவனிப்பு பார்த்தா பிறகு மூலஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளையார் மாதிரி எந்த ஒரு கோயிலையும் இல்லை. அப்படி விற்கிறோம். ஆதிகாலம் பெரிய விற்கும். சின்னதாக தான் இருந்தது. பிறகு தான் பெருசாக வந்தது. இந்த வருஷம் என்ன செய்ய போறீங்க? பாலசவனம் செய்யுது. எப்போ நடக்க போகிறீங்க? எல்லாம் நடக்க போகிறது 6ஆம் மாதம் 12ஆம் தேதி. கோயில் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாக முன்னேற்றத்தோடு நடக்குது. எவ்வளோ புதுமையானவர். எவ்வளோ புதுமையானவர். மிக மிக புதுமையானது. முடிய நாங்கள் பாலஸ்தானம் செய்ய போகிறோம். செய்து என்ன புதுசாக கட்டுறதா இல்லை திருத்துறதா? புதுசாக நவகிரகம் வைக்க போகிறோம். மற்றது கொட்டைகள் சிலாய் எல்லாம் பலதாக போச்சு மாற்ற போகிறோம். கிட்டத்தட்ட எப்போ செய்ய போகிறீங்க? திருவிழா முடிய 6ஆம் மாதம் செய்ய போகிறோம். எவ்வளோ திட்டம் எவ்வளோ முடியுமென்று கணக்கு பண்ணிக்கிறீங்க? திட்டம் நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேலே முடியுமென்று தான் திட்டம் போட்டிருக்கோம். என்ன சொல்லி நம்ம வெளியிறார்கள்? வெளியில் நிற்கிறார்கள் சொல்லி நம்ம சிறப்பாக நடந்திருக்கிறேன்னு சொல்லி ஒற்றுமையாக கோயில் எல்லாம் துப்புரவாக நீட்டாக வச்சுருக்கோம்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு கோல் எடுத்து சொல்லியிருக்கணும். எங்களுக்கு மிக சந்தோஷம். நீங்கள் பொறுப்படுத்த பிறகு எப்படி இந்த முறை பொறுப்படுத்த பிறகு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட இளைஞர்கள், மற்றது கிராம மக்கள் எங்களுக்கு சரியாக எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு தந்திருக்கணும். தொடர்ந்து இன்னும் வடிவாக செய்யுங்க. தொடர்ந்தும் இன்னும் வடிவாக செய்வோம். எங்களுக்கு பிள்ளையாட்ட கருணை இருக்குது. தொடர்ந்தும் அந்த வேலை திட்டங்களை செய்து முடிப்போம் கொண்டு எங்களுக்கு பிள்ளையார் தக்கதான் கை கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் அதாவது பாலஸ்தானம் செய்ய போகிறோம். அந்த பாலஸ்தானத்துக்கு உதவிகள் செய்து பண உதவியை செய்து பேங்க் அக்கௌண்ட் கணக்கு அதில் போட்டிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு காசை அனுப்பலாம். அக்கௌண்ட் காசை அனுப்பி அந்த சிலிப்பு எங்கள் நிர்வாகத்துக்கு அனுப்பினால் எங்களுக்கு இந்நேரம் காசை அனுப்பியிருக்காரு இனம் காணக்கூடியதாக இருக்குது. நம்மளும் எல்லாம் செய்து முடிப்போம். இப்போ கும்பாசம் செய்கிற திட்டம் கும்பாசம் இப்போ அந்த 1 வருஷத்துக்குள்ளே செய்ய வேணும். ஆனால் குடியளவங்களுக்கு பண உதவிகள் கூடுதலாக வந்தால் நாங்கள் வேலைக்கு முடிக்கிற இதில் நிற்கிறோம். மாசி இல்லாட்டி பங்குல திருவிழா துவங்க முதல் கும்பாசம் முடிக்கிறோம். என்ன கொடுக்க போறீங்க அண்ணே? அண்ணே என்ன கொடுக்க போறீங்க? சர்வத். நான் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து வருகிறேன். கன்பராஜ் சேர்ந்தவன். 1983 ஆண்டு கலவரத்தோடு நான் இடம்பெயர்ந்து போனேன். இது இன்றைக்கு 23 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்திருக்கிறேன். எனது அப்பா 1988ஆம் ஆண்டு
ஒரு துப்பாக்கி க்ராஸ் ஃபயரில் கொல்லப்பட்டார். அதுக்கு வந்த பிறகு நான் இங்கே வர மாட்டேன் என்ற ஒரு சபதத்தோடு இருந்தேன். அதாவது சபதத்தோடு என்று சொல்லுங்கள் ஒரு ஆத்திரம் அப்படிப்பட்டதில் இருந்தேன். சேர்ந்து வேறு நாட்கள் போக போக மக்களில் மாறி வருகிறார்கள். நாங்களும் அதுக்கு தக்கதாக வர வேண்டும் என்று எனது கோபத்தை அடக்கி கொண்டு அதில் எல்லா இனத்திலேயும் நல்லவரும் இருக்கிறார்கள், கெட்டவரும் இருக்கிறார்கள். கெட்டவர் அகற்றி நல்லதை பார்க்க வேணும் என்ற ஒரு கருத்தோடு இங்கே வந்தது. 23 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கேன். நான் யாழ்ப்பாணம் மண்ணை தகவத்திருக்கேன். பழைய நினைவுகள் வருது. கட்டுட ஊர் தானே? கட்டுட ஊர் இந்த வயலால் போன செல்லையா குடும்பம், கந்தசாமி அப்பாடு செல்லையா கந்தசாமி. அப்போ எப்படி இருந்தது ஊரும் கோயிலும்? கோயில் நல்லா இப்போ என்ன சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லா செய்து கொண்டு இருக்கிறார்கள். யாராலும் செய்கிறவர் நல்ல திட்டமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு இந்த பணிவார்ந்த வணக்கங்கள். இப்படியே போகணும். அதாவது ஒரு இனத்தை ஒரு நாள் அழிக்க முடியாது என்ற நம்பிக்கை இப்போ வருது, விளம்பட்டு வருகிறது என்று நான். அப்போ எப்படி இருந்தது நீங்கள் சின்ன பிள்ளை காலத்தில்? சின்ன பிள்ளை காலத்தில் நாங்கள் அதில் வந்து மணி அடித்து பஜனை பாடுவார்கள். கடைசியாக படனை பாடி கடலை கொடுக்குற நேரம் ஓடி வருவோம். வந்து கடலை சாப்பிட்டு போகிற ஆக்கள். மிகவும் ஒரு சந்தோஷமான காலம், ஒற்றுமையான காலம். இப்பயும் நாங்கள் கட்டுட மண்ணை சேர்ந்த ஒரு 30 ஆக்கள் இங்கே வந்திருக்கேன். இந்த கோயில் இருந்து ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன், அமெரிக்கா, மலேசியா நாடுகளிலிருந்து 4 கண்டங்களை சேர்ந்த 4 பேர்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணினார்கள். இதன் வேல்யூ என்னென்னு கேட்டால் ப்ரைஸ்லெஸ். அதை வந்து ஒரு ஆக்களால் காது போட்டு மதிக்க முடியாது. பார்க்க எப்படி இருக்கு கோயில்? கோயில் திறமாக இருக்கிறது. பழைய நினைவுகள் மீட்கக்கூடிய இருக்கிறது. அப்படி என்ன நினைவு பழசு? பழைய நினைவு என்ன நினைவு? அப்படி பழைய நிலைகள் என்றால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது இல்லையா? மற்றும்படி கோயில் நடத்துகிற இதில் கூட அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற பெண்மணி மிகவும் நல்லாக செய்கிறார்கள். அந்த விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஸோ அதுதான் முக்கியம். ஏன் இந்த கோயில் தேங்காய் உடைக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்கிறது தான் முக்கியமான விஷயம்னு நான் சொல்லுவேன். சந்தோஷமா இருக்கு. அப்போ ஓகே, மிக சந்தோஷமா இருக்கு. நன்றி. இல்லை, எனக்கு பேட்டி கொடுத்து பழக்கமில்லை. இதுதான் வாழ்க்கையில் முதலாவது பேட்டி கொடுக்குறது. மாணிப்பாய் எந்த கோயில் மருதடி பிள்ளையார் கோயில். இவர் அவரும் தேர் வருஷத்துக்கு வர போறார். இவருக்கு வந்து பழைய கால நினைவுகளை என்ஜாய் பண்ண இல்லாமல் அவருடைய தகப்பனுடைய மரணம் அவரை ஒரு தடுத்து நின்றது. இந்த முறை வந்து இவ்வளவு விட்டார் உறவினரோடு. இந்த கோயிலில் பங்கு பெற்றதை பார்க்கறதுல அவரில் சந்தோஷம் அப்படியே தெரியுது. அவருக்கு பழைய நினைவுகள், மாமன் மாமி மேரோட மாறது கசின்ஸ், லாட் ஆஃப் கசின்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ 60 வயசுக்கு மேலே எல்லாரும் வந்திருக்கிறது இந்த பிள்ளையாருக்கு தான் நன்றி சொல்லுவோம். 60 வயதுக்கு மேலேயும் வந்திருக்கிறோம். 3 வயது பேரப்பிள்ளைகளும் வந்திருக்கிறோம். அது மிகவும் அவைகளுக்கும் காட்டக்கூடிய இருக்குது. சாமியால் தூக்கினோம். அதில் பார்க்க மிகவும் சிறப்பாக இருக்குது. பழைய நிலை திருப்பி வருது. நான் வருகையில் இருந்தால் இனி திருப்பி வருவேன் என்ற நம்பிக்கை இருக்கு. கும்பாபிஷேகம் பாலசாவடம் செய்ய போயிடும். கும்பாபிஷேகத்துக்கு ஜூன்ல வருது. நான் இந்த பங்களிப்பு செய்யறேன். நன்றி. இப்படியாக செய்தா தானே கோயிலை திருப்பி எடுக்கலாம். அந்த கோயில்களுக்கு பங்களிக்கிறதுல இந்த வித தயக்கமும் இருக்காது. எங்களுடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு தேவை எங்களுடைய கல்ச்சரை சொல்லி கொடுக்கறது. அதுக்கு கோயில் ஒரு முக்கிய விழா. அதுபடியால் எல்லாருடைய சப்போர்ட்டும் நாங்கள் செய்வோம். நாங்கள் வந்து கோலாலம்பூர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். இங்கே எப்போ போனீங்க? நாங்கள் வந்து பிறந்தது வந்து மலேசியா. அப்பா வந்து பிறந்தது இங்கே கட்டுடை தான். ஒரு நாள் ஊருக்கு கொண்டு காட்டையில் உங்களை வந்திருக்கோம். 2-3 வாரம் ட்ரிப் வந்திருக்கோம். ஆனால் விழாக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். முந்தி வரைக்கும் ஊர் எப்படி இருக்கும்? அப்பாவோட வரைக்கும் அப்பா போன பிறகு தான் வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து ஊர் வந்து
கொஞ்சம் பேக்வர்ட்ஸாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுது. கோயிலை பார்க்க எப்படி இருக்குது? தேருக்கு வந்துக்கிறீங்க? அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. 30 பேர் மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, கனடா, UK இருந்து எல்லாரும் 30 பேர் பஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்பாவோட ஊரை பார்க்க ஆசையோட வந்துக்கிறீங்க? எஸ், ஆசையோட வந்திருக்கோம். கனடாலேருந்து வந்திருக்கிறோம். என்ன சொல்லுது ஊர்? அந்த மாதிரி இருக்குது. எனக்கு முதலாக சொல்ல வேண்டிய விஷயம், இது எங்களோட குலதெய்வம். எனக்கு சோறு தீத்தினது இந்த கோயிலில் தான். 35 வருஷத்துக்கு பிறகு வர்றோம். நாங்கள் ஒரு 30 கசின்ஸ் எல்லாருமா சேர்ந்து கனடா, ஆஸ்திரேலியா, UK, USA, மலேசியாவிலேருந்து சேர்ந்து வந்திருக்கிறோம். அது பழைய ஒரு மனத்துக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், எங்களோட மூதாதையற்ற ஊர் என்றபடியால் இது நல்ல சந்தோஷமாக இருக்குது. கோயில் நிர்வாகம் நல்லா நடக்குது. இப்போ உங்களோட பங்களிப்பு இருக்குமா? என்ன செய்யணும் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கதைச்சு செய்வோம். அப்போ பார்த்த ஊருக்கும் இப்போ பார்த்த ஊருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சரியான வித்தியாசம் இருக்குது. இப்போ நல்லா முன்னேறிட்டுது. அடையாளங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. கட்டடங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. ரெண்டாலும் கூட அந்த பிள்ளையாரையும் அந்த அரசடியையும் கண்ட உடனே அந்த நினைவுகள் அந்த மாதிரி வருது. என்ன நினைவு இருக்கு அப்படி உங்களுக்கு? சின்னல வந்து ஒரு கச்சான் வண்டி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சு அதே மாதிரி இந்த ஒரு ஃபீலிங், ஷர்பத் தரைக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. திருப்பி வருவீங்க நீ? விநாயகர் சாத்துப்படி இருக்குல்ல, அப்பத்திலே விட இப்போ மிக அருமையான சாத்துப்படி. இப்போ சப்பரம் இதுவும் பார்த்தீங்கன்னா சாத்துப்படி அருமையாக இருந்துச்சு. இந்த தேர் சாத்துப்படி அருமையாக இருந்துச்சு. முந்தையெல்லாம் அப்படி இருக்குது. கனகாலத்து பிறகு தேரில் நிற்கிறீங்க, எப்படி இருக்கு உண்மையா உங்களுக்கு? உண்மையாக எனக்கு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமாக தான். அதே நேரம் இந்த மண்டபத்தில் 67, 68 ஆண்டு காலப்பகுதியில் 3 நாளைக்கு ஒருக்கா திருவிழா தாராவரம் இருக்குது, மேள கச்சேரி. அப்போ நாங்கள் எனக்கு 7 வயது 8 வயது என்றால் தமிழ் கச்சேரியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சரி, நல்ல சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமா திருப்பி பழைய காலத்தை திருப்பி நினைக்கிறீங்க? குழம்பு வரைக்க உடம்பு சரியில்லை, அவரு மயங்கி கொஞ்சம் விழுந்துட்டார். ஆனா ஜப்னால காலை வச்சோனே உற்சாகம் வந்துருச்சு. பாருங்க, சிரிச்சுட்டு இருக்கிறாரு. உடம்பவே இல்லை, அவ்வளோ போயிட்டோம். மயங்கி விழுந்து நான் பிளாக் அவுட். கோயிலுக்கு வாழணும்னு ஒரு சந்தோஷம். ஆத்மானமா மூச்சு 45 வருஷத்துக்கு 40 வருஷம். அப்போ 83 கலவரத்துக்கு ஓடினான். அப்போ அங்கேருந்து ஜோதிச்சு இருக்கேன், கோயில் எப்படி, ஊர் எப்படி, அதை எப்படி, இதை எப்படி, நாட்டு சூழ்நிலைகள், பிள்ளைகள் இதுகள் அங்கே வரையில தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கிறோம் இதுக்காண்டி. நாங்கள் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஊரில் தேரை பார்க்குறீங்க, ஊருக்கு வந்துக்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கு ஊர் எல்லாம் பார்க்க? சரியான பியூட்டிஃபுல். நாங்கள் லண்டனில் தான் தேர் பார்த்துருக்குறோம், இங்கே ஊரில் பார்க்கல. இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். ஊருக்கு வந்துக்கிறீங்களா? நான் சின்னல வந்திருக்கிறேன். அப்போ பார்த்த ஊருக்கும் பார்த்த ஊருக்கு வித்தியாசம் இருக்கா? பெரிய இல்லை, இதெல்லாம் வடிவாக இருக்குது. இது சரியான வடிவாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறது. இதெல்லாம் பார்க்க சொல்லலாம். பிள்ளைகளெல்லாம் வெரி ஹாப்பி. அவையெல்லாம் தேரோடு வந்தவ என்ன தேர்ல நிற்கும் சந்தோஷமான விஷயம். சந்தோஷம். அடுத்த வருஷம் வருவீங்களா? இனி ட்ரை பண்ணுறோம். இந்த கோயிலில் 3ஆம் திருவிழாவாக்கும் அண்டு ஒரு நாகபாம்பு மூலஸ்தானத்துக்கு வந்து தன் தரிசனம் கொடுத்து சென்றிருக்கிறத காணக்கூடிய இருந்தது. இதுக்கு முதல் இப்படி பாம்பு தான் வந்திருக்கு. நான் அறிஞ்ச வயதில் இப்படி காணையில் சும்மா நார்மலாக வெளியாக தெரிகிறது பாம்பு. இது திருவிழா உற்சவாலத்தில் வந்தது ஒரு உண்மையாக ஒரு புதுமையாகத்தான் எல்லாரும் கருதுகிறார்கள்.
அது வந்து புது நிர்வாகம் பொருட்படுத்த பிறகு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் நடப்பதாகவும் மக்கள் சாதிச்சு கொள்கிறார்கள். வந்தது 2004ஆம் ஆண்டு தான். அந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ நியாயமான முன்னேற்றங்கள் நல்ல சிறப்புகள் இருக்கின்றன. அதை விட இந்த வருடம் அவர் பாலஸ்தானம் செய்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது உண்மையில் இந்த 24 வருடங்களாக பாலஸ்தானம் செய்யப்படாமல் இருக்கிற ஒரு ஆலயம் நல்ல முறையில் செய்வது சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. விரைவில் இந்த கோவில் பாலஸ்தாபனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் விரைவில் 12/6/2025 வியாழக்கிழமை இடம்பெற இருக்கிறது. 13ஆம் தேதி பாலஸ்தாபனம். அதுக்கு உங்களுடைய பங்களிப்புகளையும் செய்யுங்கள் என்பதை கோவில் நிர்வாகத்தினர் இதில் அறிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருடைய தொலைபேசி இலக்கம், வங்கி கணக்கு இலக்கம், அதே போல இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாலஸ்தாபனத்தை தொடர்ந்து பல திருப்பணி வேலைகள் இடம்பெற இருப்பதனால 2026ஆம் ஆண்டு தை மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கும் அனுக்கிரகம் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த பங்களிப்புகளை இங்குள்ள அடியார்களிடமிருந்தும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அன்பரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அரசடி விநாயகருடைய அனைத்து அடியவர்களையும் விரைவிலே தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்குமாறுலாம் கேட்டிருக்கிறார்கள். யார் வரும் யாருந்து முன்னேற்றம் படையாக்கிறதா முன்னேற்றி எல்லாம். எத்தனை வயசாகுது ஐயாக்கு? ஐயாக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 94 வயது. சின்ன பிள்ளை காலத்துல கோயில் எல்லாம் இப்படி இருக்கும். அப்போ அதே பக்தியா தான் இருக்கு. பார்க்க எப்படி இருக்கு? தேரை பார்க்க எப்படி இருக்கு? ஓ நல்லா இருக்கு. இப்போதான் தலைமுறைக்கு இளம் பிள்ளைகள் முன்னேற்றுவது எல்லாம் பழைய முறையை விட்டுட்டு புது என்னது? எங்களுக்கு முன்னமே இது பரம்பரையாக இங்கு வந்த கோயில் என்றால் இது நான் அறிந்த அளவில் அப்பா குட்டி தங்கம்மா இந்தியாவிலிருந்து பல சைவ புலவர்கள் வந்து பிரசங்கம் எல்லாம் தினமும் நடைபெறுகின்ற 10 நாட்கள் திருவிழா. பொழுது 10 நாட்கள் திருவிழாவும் மிக கோலாகலமாக நடைபெறுகின்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் இருந்து உலகம் முழுவதற்கும் இருக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து பிரமுகர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தொடர்புகள் இல்லாது இருக்கின்றதை ஒழிய இங்கிருக்கின்றவர்கள் இந்த விநாயகர் பெருமானிடம் தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நிறைவு செய்து மிக உச்ச நிலையை அடைந்து உயர்ந்த இடங்களில் இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில்
இந்த கோயிலில் பெரிய மாற்றங்கள் வரவில்லை. உள்ளுக்கு உட்பிரகாரத்தில் மண்டபம் போடப்பட்டது வந்து மற்றது ஆரம்பத்தில் எல்லா கோயில்களையும் விட பெரிய கோயில் மாதிரி இந்த கோயில் இருந்தது. இப்பொழுது ஏனைய கோயில்கள் சிறப்பாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் பக்தியை பொறுத்தவரை அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இந்த இளைஞர்கள் ஒவ்வொரு பருவத்துக்கும் உரிய இளைஞர்கள் காலத்துக்கு காலம் பொறுப்பேற்று அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் தனியாருக்கு சொந்தமாக இருந்த கோயில் ட்ரஸ்டியாக மாற்றப்பட்ட பின்னர் அது சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றான் சொல்ல வேண்டும். நீங்கள் இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை நினைத்து ஒரு வேண்டுதல் வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நடைபெறும். முசாந்தன் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன வேண்டுதல் வைத்தாலும் இப்பொழுது எங்கே வெளிநாட்டிலிருந்து 30 பேர் வரையில் வந்திருக்கிறார்கள் தேருக்கு. ஏனென்றால் இவர்கள் ஒரு வேண்டுதல் வைத்திருப்பார்கள். அந்த வேண்டுதல் நிறைவடைந்த காரணத்தினால் வந்திருக்கிறார்கள். பறவை காவடி ஒரு சின்ன கோயிலில் பார்த்துக்க மாட்டேங்குது, தூக்கு காவடி பார்த்துக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் வருவார்கள், தேங்காய் உடைப்பார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் மிகுந்த நோயில் இருந்தவர் வரதன் என்று அவர் கப்பலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு வைத்து நேர்த்தி வைத்திருக்கின்றார். 108 தேங்காய் உடைத்து கொண்டாடுவதுண்டு. இங்கே வந்தவுடன் என்னை கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு வந்தார். நாங்கள் இளைஞர்களானே நாங்கள் அவரை நக்கலடித்தது, என்னடா கப்பல் எல்லாம் வேலை செய்துட்டு இந்த கோயிலில் தேங்காய் உடைக்க வந்துக்கிறேன். இதை வச்சா நான் எப்போவோ உறந்திருக்க வேண்டியால் என்னை காப்பாற்றியிருக்கிறேன். அவருடைய பெயர் லெஸ்டி பரதன். பேரையும் சொன்னால் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். அப்படி பலர் இருக்கிறார்கள். இந்த கோயில் புதுமையானதுதான். மகா கும்பாபிஷேகம் என்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. அதற்கு முன்னராக பாலஸ்தான கும்பாபிஷேகம் 6ஆம் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் பூர்வாக கிரிகள் ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் பாலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து அந்த பாலஸ்தான கும்பாபிஷேகம் தொடர்ந்து பல திருப்பணி வேலைகளும் மகா கும்பாபிஷேகம் தை மாதம் அளவிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இறைவன் திருவருள் குடைத்துள்ளது. தொடர்ந்து இந்த திருப்பணி வேலைகளை அடியார்கள் செய்ய விரும்புவதற்கு எங்களுடைய பெருந்தொகை பணம் தேவைப்படுகின்றது. அதற்கான அன்பளிப்புகள் பற்றுச்சீட்டுகள் இங்கே செலுத்தப்பட்டு பரிசீட்டுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பளிப்பு செய்ய மேலும் விரும்பிய அடியவர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுடை அரசடி விநாயகர் ஆலயம் சேமிப்பு கணக்கு இலங்கை வங்கி மானிப்பாய் கிளை 72 93 751 என்ற இலக்கத்துக்கு சேமிப்பு கணக்கு இருக்கின்றது. அந்த இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய பணங்களை வைப்பு செய்யலாம்.